ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட் லெவல் சிபிடி 2ல எப்படி 95+ ஸ்கோர் பண்ணுறதுன்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். என்ன ஸ்ட்ராட்டஜிலாம் ஃபாலோ பண்ணால் 95+ ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே, ஸோ சிபிடி 2வை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் தெரியும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 35 கொஷின், ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 35 கொஷின், ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 50 கொஷின். ஓவராலா பாத்தீங்கன்னா 120 கொஸ்டின் இருக்கும். கரெக்டா எவ்வளவு நேரம் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா 90 மினிட்ஸ்ல இந்த 120 கொஸ்டினை நம்ம அட்டன் பண்ணணும். கரெக்டா சிபிடி 1 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 100 கொஸ்டினை 90 நிமிஷத்துல நீங்க அட்டன் பண்ணிருப்பீங்க. இங்க பாத்தீங்கன்னா 120 கொஸ்டின், ஒரு 20 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா இருக்கு. அதை நீங்க என்ன பண்ணணும்னா அதே 1.5 மணி நேரத்துல நீங்க அட்டன் பண்ணி ஆகணும். கரெக்டா சிபிடி 1 விட கண்டிப்பா சிபிடி 2 வந்து கொஞ்சம் ஸ்டாண்டர்டாகவும் இருக்கும். கரெக்டா ஸோ ஸ்டாண்டர்டாகவும் இருக்கு, கொஸ்டின் அதிகமாகவும் இருக்கு. கரெக்டா டைம் பாத்தீங்கன்னா அதே டைம் தான் இருக்கு. அப்ப இந்த இடத்துல கண்டிப்பா ஸ்பீடு வந்து இம்ப்ரூவ் பண்ணியே ஆகணும். ஓகேவா? ஸோ அந்த ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்றதுக்கு கண்டிப்பா நீங்க இப்ப இருந்தே நீங்க மார்க் டெஸ்ட் அண்ட் செக்ஷனல் டெஸ்ட் நீங்க போட்டா மட்டும்தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடு இம்ப்ரூவ் ஆகும். இல்லைன்னா உங்களுக்கு ஸ்பீடு இம்ப்ரூவ் ஆகாது. ஃபர்ஸ்ட் ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணா உங்களோட கேல்குலேஷன் அண்ட் கேர்லெஸ் மிஸ்டேக் எல்லாம் தயவு செஞ்சு கொஞ்சம் ரெடியூஸ் பண்ண பாருங்க. ஓகேவா? கேல்குலேஷன் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணும், அதே மாதிரி கேர்லெஸ் மிஸ்டேக் வந்து என்ன பண்ணா ரெடியூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுல தான் பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா மிஸ்டேக் பண்ணி அகைன் பாத்தீங்கன்னா அந்த சம்மையே சுத்தி அகைன் திருப்பி பண்ற மாதிரி நிறைய பேர் தப்பு பண்றீங்க. அந்த தப்பை ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ணுங்க. சிபிடி 1ல ஃபர்ஸ்ட் என்ன மிஸ்டேக்லாம் பண்ணிருக்கீங்களோ, அது கேர்லெஸ் மிஸ்டேக்கா இருக்கட்டும், இல்ல கேல்குலேஷன் மிஸ்டேக்கா இருக்கட்டும், இல்ல சிலர் ப்ரெஷர்ல வந்து தெரிஞ்ச சம்மா இருக்கும், ஆனா பாத்தீங்கன்னா அங்க வந்து சால்வ் பண்ண முடியாம இருந்திருக்கும், அங்க வந்து பாத்தீங்கன்னா மைண்ட் யோசிக்காம இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயம் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சிபிடி 2ல நீங்க கண்டிப்பா அவாய்ட் பண்ணா மட்டும்தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் வந்து பூஸ்டப் பண்ண முடியும். ஸோ அந்த மிஸ்டேக்கை ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் பண்ணிருக்கீங்கன்றது உங்களுக்கு தான் தெரியும். என்ன மிஸ்டேக்லாம் பண்ணீங்கன்றத அதை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா ரெடியூஸ் பண்ண பாருங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு என்னெல்லாம் பண்ணுன்றதை நீங்க இப்ப இருந்தே நீங்க யோசிச்சு அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்ன பண்ணுன்றதை ஃபர்ஸ்ட் பாருங்க. ஓகேவா? அதே மாதிரி ஸோ மேக்ஸ்ல எப்படி வந்து ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்றது, அதாவது மேக்ஸிமம் மார்க் எடுக்கிறதுன்றது நான் தனியாவே வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை வாட்ச் பண்ணுங்க. ஓகேவா? அதே மாதிரி ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முக்கியமான டாபிக்கு நல்லாவே இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஓகேவா? ஸோ அது ரிலேட்டடா உள்ள டாபிக், அந்த டாபிக் ரிலேட்டடா உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாமே நிறைய நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஸோ நிறைய வெரைட்டி ஆஃப் சம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த டாபிக்ல உங்களுக்கு எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணலான்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் வரும். ஓகேவா? ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அதே மாதிரி நம்பர் சிஸ்டம், அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெண்ட்ரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மென்சுரேஷன், அப்புறம் ப்ராஃபிட் லாஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்கக்கூடியது. இதை ஃபர்ஸ்ட் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. இதில் உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன், அதுக்கப்புறம் சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ், ரேஷியோ ப்ரொபோர்ஷன், ஏஜஸ், மிக்சர் அண்ட் அலிகேஷன், இந்த மாதிரி மிக்ஸ் உள்ள டாபிக்லாம் அதுக்கப்புறம் பாருங்க. ஓகேவா? ஸோ எக்ஸ்ட்ராவா நீங்க பார்க்க வேண்டிய டாபிக் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி கொஞ்சம் நல்லாவே பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா எந்த டாபிக்குமே நீங்களா ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இது நம்மளுக்கு வராது, அதுவும் பர்டிகுலரா ஃப்ரீக்வெண்டா கேட்கக்கூடிய முக்கியமான டாபிக்ல நீங்க வந்து ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த இடத்துல போயிடும். ஈஸியான கொஸ்டினே கேட்டிருந்தாலும் பாத்தீங்கன்னா அங்க நீங்க ஆன்சர் பண்ண முடியாம இருந்துச்சுன்னா அங்க உங்களுக்கு மார்க் கம்மியாயிரும். ஓகேவா? அதனால எந்த சப்ஜெக்ட்டுமே எந்த டாபிக்குமே நீங்களா ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ ஓரளவுக்குனாலும் நீங்க ஒரு பேசிக் நாலேஜ்னாலும் அந்த டாபிக்ல கெயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இம்பார்ட்டன்ட் டாபிக்கை பொறுத்த வரைக்கும் நல்லா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அண்ட் இப்ப கரண்ட்ல நடந்து முடிஞ்ச கொஸ்டின் பேப்பர் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்ன அப்படின்னா ரீசனிங்ல நிறைய பேர் ப்ராக்டிஸே பண்ண மாட்டாங்க. ஏன்னா ரீசனிங் தானே, ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம சால்வ் பண்ண ஆன்சர் வந்துடும், அந்த ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க. ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா விட்டுருவாங்க. ஸோ இங்க மேக்ஸுக்கு எவ்வளவு மார்க்கோ அதே ஈக்குவலண்ட் மார்க் தான் உங்களுக்கு ரீசனிங்க்கும் கொடுக்குறாங்கன்றப்ப நீங்க மேக்ஸுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் நீங்க ரீசனிங்ல கொடுக்கணும். நீங்க மேக்ஸ்ல நல்லா நீங்க பெரிய சூறப்புலியா இருந்துட்டு இங்க ரீசனிங்ல பாத்தீங்கன்னா நீங்க டைம் அதிகமா எடுத்துட்டு ஒரு 25 கொஸ்டின் தான் போட்டிருக்கீங்கன்னா அங்கேயும் அவுட் ஆயிரும். ஓகேவா? ஸோ அதனால நீங்க மேஜரா இந்த 2 செக்ஷன்லயும் சேர்த்து நீங்க முடிஞ்ச அளவுக்கு 70க்கு நீங்க 65 மார்க்குக்கு மேல நீங்க கண்டிப்பா நீங்க ஸ்கோர் பண்ணியே ஆகணும். நீங்க இங்கே நீங்க மேக்ஸிமம் மார்க் நீங்க ஸ்கோர் பண்ணி வச்சுட்டீங்கன்னா ஜிகே செக்ஷன்ல நீங்க கொஞ்சம் கம்மியா மார்க் எடுத்தா கூட உங்களுக்கு பேலன்ஸ் ஆயிரும், கட் ஆஃப் வந்து ஈஸியா கிளியர் ஆயிரும். ஓகேவா? ஸோ அதனால ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரீசனிங்கை அசால்ட்டா ப்ராக்டிஸ் பண்ணாம ஆன் ஸ்பாட்ல போய் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு விடாம இப்ப இருந்தே நீங்க என்ன பண்ணுங்கன்னா டெய்லியும்
3 செக்ஷனல் டெஸ்ட் போடுங்க. ஓகேவா? ஸோ நம்ம எப்படி 3 வேளை சாப்பிட்றோமோ அதே மாதிரி ரீசனிங் பொறுத்த வரைக்கும் 3 வேளைக்கு காலையில் ஒன்று, மதியம் ஒன்று, நைட்டு ஒன்றுன்ற மாதிரி செக்ஷனல் டெஸ்ட் போடுங்க. ஓகேவா? செக்ஷனல் டெஸ்ட் நீங்கள் போட தான் இந்த ரீசனிங் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் வந்து கம்மியாகும், அதே மாதிரி ஸ்பீடு வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஓகேவா? ஸோ ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் தெரியாத டாபிக் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சு, அதாவது முக்கியமாக கேட்கக்கூடிய டாப்பிக்கில் உங்களுக்கு ஏதாவது தெரியாத டாபிக் இருந்துச்சுன்னா அதை ஏதாவது வீடியோ பார்த்து அதை தெரிஞ்சுக்கிட்டு அது ரிலேட்டடாக உள்ள சம்ஸ் எல்லாமே கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பண்ணிட்டு செக்ஷனல் டெஸ்ட் போடுங்க. இது நீங்கள் வேற எதுவும் தனியாக நீங்கள் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. டெய்லி ஒரு 3 செக்ஷனல் டெஸ்ட் நீங்கள் போட்டுக்கிட்டே இருங்க. அதை ப்ராப்பர் ரிவ்யூ பாருங்க. ஓகேவா? ஸோ ப்ராப்பர் ரிவ்யூன்றது நீங்கள் என்ன தப்பு விட்டுருக்கீங்களோ அந்த தப்பு வந்து அது அடுத்து வந்து வேற டெஸ்ட்ல வந்து அந்த மாடல் சம்ம கேட்கும் போது அதுல மிஸ்டேக்கே வரக்கூடாது. ஸோ அதுதான் ப்ராப்பரா ரிவ்யூ பாக்குறது. அந்த அளவுக்கு நீங்க பக்காவா ரிவ்யூ பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த மேக்ஸி ரீசனிங் சேர்த்து 70க்கு நீங்க 65 மார்க்குக்கு மேல நீங்க இங்க ஸ்கோர் பண்ணியே ஆகணும். ஓகேவா? ஏன் அப்படின்னா ஸோ இங்க 120 கொஸ்டின் இருக்கு. நம்ம எவ்வளவு மார்க் எடுத்தா சிபிடி 2ல வந்து சேஃப்னு பாத்தீங்கன்னா ஒரு ஈஸியான ஷிஃப்ட், ரொம்ப ஒரு ஈஸியான ஷிஃப்டா இருக்கு, கொஸ்டின் வந்து ஈஸியா கேட்டிருக்காங்கன்னா நீங்க கண்டிப்பா 95க்கு மேல நீங்க எடுத்திருந்தா நீங்க சேஃப். எதை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை. நீங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு மாடரேட் லெவல்ல இருந்து ஒரு ஹை லெவல் கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல நீங்க 85ல இருந்து நீங்க கண்டிப்பா நீங்க 90+ நீங்க ஸ்கோர் பண்ணிருக்கணும். ஓகேவா? ஸோ நீங்க 90+ ஸ்கோர் பண்ணியிருந்தா நீங்க எதை பத்தி நீங்க கவலைப்படாம நீங்க டைப்பிங்க்கு நீங்க ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் இருக்கும்னு சொல்ல வரல. நீங்க இந்த மார்க் நீங்க எடுத்து வச்சுட்டீங்கன்னா நீங்க வருமோ, கிளியர் ஆகுமா, ஆகாதா அப்படின்ற ஒரு ஆசோலேஷன் மைண்டுக்கே நீங்க போக தேவையில்லை. நீங்க பாட்டுக்கு தைரியமா நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த சிபிடி 1 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சுன்ற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. பாதிக்கு மேல கூட ஆன்சர் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? ஸோ இதுல ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் இது யாரு கிளப்பினான்னு தெரியல. ரயில்வேனாலே வந்து சயின்ஸுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்ற மாதிரி ஏதாவது எவனோ ஒருத்தர் சொல்லிட்டு போயிடுறாங்க. அதை வச்சுக்கிட்டு எல்லாரும் என்ன நிறைய பேர் பண்ண மிஸ்டேக் என்னன்னா, நான் பார்த்த வரைக்கும் சயின்ஸா உட்காந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. டெக்னிக்கல் வேற, நான் டெக்னிக்கல் வேறன்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ என்டிபிசியை பொறுத்த வரைக்கும் நான் டெக்னிக்கல் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் சயின்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க, சோசியலுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ நீங்க சயின்ஸை முட்டுறதை விட இப்போ சிபிடி 1 பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். சயின்ஸ் வந்து ஒரு 3-4 கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சோசியலுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க. நான் முன்னாடியே என்டிபிசி எப்படி படிப்பது அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுலேயே நான் இதெல்லாம் சொல்லியிருப்பேன். ஓகேவா? ஸோ சோசியலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ அதுவும் பர்டிகுலரா ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஸ்டாட்டிக் ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ சிபிடி 1 நடக்கிறதுக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோல நான் சொல்லியிருந்தேன், கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிருந்தீங்கன்னா 10 கொஸ்டின் நீங்க கண்டிப்பா விட்டுருவீங்க. ஏன்னா கன்ஃபார்மா வந்து 10 கொஸ்டினாலும் அட்லீஸ்ட் வந்து சிபிடி 1ல கேட்டுருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின் கிட்ட கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்றது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இன்னொன்று இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, டிசிஎஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவனோட பேட்டர்னை நீங்க ஃப்ரீக்வெண்டா நீங்க வாட்ச் பண்ணிட்டே இருந்தா உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். அவங்க வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நல்லாவே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பான். எஸ்எஸ்சியோட கொஸ்டினை நீங்க பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பான், அதிக கொஸ்டின் வந்து அதுல இருந்து கேட்பான். ஸோ அதே தான் இங்கேயும் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் எடுக்கிறதுனால கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஓகேவா? அதனால கரண்ட் அஃபேர்ஸ் அகைன் சொல்றேன், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா 10ல இருந்து 12 கொஸ்டின் நீங்க விட்டுட்டு வர வேண்டியதான். ஓகேவா? கரண்ட் அஃபேர்ஸை என்னென்ன சோர்ஸ்ல நம்ம ஃபாலோ பண்ணி படிக்கலாம் அப்படின்னா, ஸோ இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெப்த்தாவே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நீங்க நிறைய சோர்ஸை நீங்க கம்பேர் பண்ணி படிக்கிறது தான் நல்லது. அதுல ஸோ அஃபேர்ஸ் கிளவுடு அண்ட் 1EQ, இண்டோலோகஸ், இந்த 3 சோர்ஸை நல்லா ரெஃபர் பண்ணிக்கோங்க. அது போக ரிவிஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பீடி கரண்ட் அஃபேர்ஸ் இதை வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுல முக்கியமான டாபிக்லாம் கரண்ட் அஃபேர்ஸ்ல நான் என்னன்றதை முன்னாடி வீடியோல நான் சொல்லி இருந்திருக்கேன். சரியா? அந்த டாபிக் எல்லாமே என்ன பண்ணுங்கன்னா ஸோ இந்த 4 புக்லையுமே ரெஃபர் பண்ணுங்க. இப்போ பர்டிகுலரா சொல்லணும்னா ஸ்போர்ட்ஸ்ல இருந்து கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா ஸோ இந்த 4 சோர்ஸ்லையுமே ஸ்போர்ட்ஸ்ல என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு, என்னென்ன மாதிரிலாம் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் இருக்கு அப்படின்றத நோட் பண்ணி வச்சு நீங்க அதை படிச்சுக்கோங்க. அவார்ட்ஸ் அதே மாதிரி எடுத்தீங்கன்னா அவார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த 3 சோர்ஸ்லையுமே என்னென்னலாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத நோட் பண்ணி வச்சுட்டு அதை படிங்க. ஓகேவா? ஸோ அவார்ட்ஸு, ஸ்போர்ட்ஸு, அப்பாயின்மெண்ட்ஸு, அப்புறம் ஸ்கீம்ஸு, கமிட்டி, சம்மிட்டு, அதுக்கப்புறம் ரேங்க் அண்ட் இண்டெக்ஸு, அப்பாயின்மெண்ட்ஸு, ஸோ அப்புறம் ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ்,
ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியமான டாபிக் கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த டாபிக் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன சோர்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 சோர்ஸ் சொன்னேன்ல, அந்த 4 சோர்ஸ்லையுமே கம்பேர் பண்ணி படிங்க. ஏன்னா ஒரு புக்கில் இல்லாதது இன்னொன்றுல இருக்கும். அப்படி படிக்கும்போது நீங்கள் நிறையாவே தெரிஞ்சுக்கலாம். எப்படி கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த டாபிக் நான் இப்போ சொன்ன முக்கியமான டாபிக்லாம் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் ரிமைனிங் உள்ள டாபிக் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி அண்ட் பாலிட்டி ஸ்ட்ராட்டஜிக்கே இதுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இப்போ நடந்து முடிஞ்ச ஷிஃப்ட் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? அதாவது நடந்து முடிஞ்ச எக்ஸாம் சிபிடி 1 என்டிபிசி சிபிடி 1 இருக்கட்டும், அதே மாதிரி ஏஎல்பியா இருக்கட்டும், டெக்னீஷியனா இருக்கட்டும், ஆர்பிஎஃப் வந்து ஜேஇயா இருக்கட்டும், ஸோ டெக்னீஷியன் கிரேட் 3 கிரேட் 1 இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் இதுலலாம் அதே மாதிரி எஸ்எஸ்சியில் இப்போ ரீசெண்டாக கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா டிசிஎஸ் பேட்டர்ன் உள்ள கொஸ்டின்ஸ். ஸோ இதுலலாம் என்னென்ன டாபிக்லாம் இம்பார்ட்டண்ட்டாக கேட்குறாங்க, ஹிஸ்ட்ரியில் எதுக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டாக கேட்டுக்கிட்டு இருக்கான், எதெல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குறாங்க, எந்த டாப்பிக்கில் வந்து வெயிட்டேஜ் வந்து அதிகமாக கொடுக்குறாங்கன்றத பார்த்துட்டு அந்த டாப்பிக்கை கொஞ்சம் நல்லா டெப்த்தாக படிங்க. ஓகேவா? ஸோ அந்த டாபிக் வந்து முடிஞ்சா ஸ்கூல் புக் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ரெஃபர் பண்ணுங்க. அந்த டாபிக் மட்டும் இப்போ உட்காந்து நீங்கள் ஸ்கூல் புக்கை நீங்கள் ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பிச்சா முடிக்க முடியாது. ஓகேவா? ஸோ எதெல்லாம் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டுக்கிட்டு இருக்கோம்னா அதை கொஞ்சம் டெப்த்தாக பாருங்க. எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நல்லா தரவாயிருக்கணும். ஓகேவா? ஸோ அந்த டாபிக் எல்லாம் ஸ்கூல் புக் எடுத்து படிங்க. அதே மாதிரி லூசன் புக்கு அண்ட் காட்ஃபாதர் புக்கு, ஸோ இதை கொஞ்சம் அடிஷ்னலாக ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி ஸோ இதே தான் பாலிட்டிக்கும். ஓகேவா? ஸோ அப்புறம் ஸ்ட்ராட்டஜிக்கும் அதே தான். ஓகேவா? ஸோ இதெல்லாம் எதெல்லாம் ரிப்பீட்டடா அண்ட் ஃப்ரீக்வெண்டா முக்கியமாக கேட்குறாங்கன்றத பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதை கொஞ்சம் டெப்த்தாக படிக்க பாருங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் 95+ ஸ்கோர் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். கரெக்டா? ஸோ மேக்ஸ் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இங்கே 65க்கு மேலே நீங்கள் எடுத்தாகணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 50க்கு நீங்கள் அட்லீஸ்ட் இதில் ஒரு பாதி மார்க், அதாவது 25க்கு மேலே நீங்கள் எடுத்தாலே உங்களுக்கு என்ன வந்துடும்னா 90 மார்க் உங்களுக்கு இங்கே ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அட்லீஸ்ட் நீங்கள் இதில் வந்து ஜேகே போர்ஷனில் ஒரு 50க்கு ஒரு 35 மார்க் வந்து நீங்கள் டார்கெட் பண்ண பாருங்க. ஓகேவா? வித்தவுட் எரர். ஓகேவா? ஸோ அக்யூரசியோட நீங்கள் வந்து 35 மார்க் நீங்கள் அடித்தாலே அது ரொம்பவே பெரிய விஷயம் ஜிகே போர்ஷனை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஸோ இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஈஸியாக உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக வந்து 90+ ஸ்கோர் பண்ண முடியும். அதே மாதிரி ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த என்டிபிசி தான் பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப், இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட டார்கெட்டு, எய்மு, ஆம்பிஷன்ற மாதிரி நிறைய பேர் வந்து ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 2 மாதம் தான் இருக்குது. இந்த 2 மாதத்துல போடுற எஃபர்ட்டு தான் பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பை வந்து தீர்மானிக்க போகுது. அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இன்னும் நம்ம ஒரு வருஷத்துக்குள்ள நம்ம ஒரு நல்ல ஒரு பொசிஷன் போய் நம்ம ஃபேமிலியவே நல்லா பார்த்துக்க போகிறோம் அப்படின்றத மட்டும் மைண்டில் வச்சுட்டு நல்லா படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு பொசிஷனுக்கு நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி நல்ல ஒரு பொசிஷனுக்கு போக முடியும். ஸோ அதுக்கு வெறித்தனமாக உட்காந்து இந்த 2 மாதம் நான் சொன்ன மாதிரி நல்லா ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.